நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்புகிறீர்களா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் அதைத்தான் குறிக்கின்றன. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆமோஸ் 8:11 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. சத்திய வசனமாகிய ஒளி கொஞ்ச காலம்தான் இருக்கும். நாம் பஞ்ச காலத்தை ஏறக்குறைய நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்மில் எத்தனை பேருக்கு ஏனோக்குவை பற்றி தெரியும்? நாம் அறிந்திருக்கிற ஏனோக்குக்கு முன்பதாக ஒரு ஏனோக்கு இருந்தான் என்பதை அறிவீர்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கின் பெயரை இட்டான். பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தவிர வேறெங்கும் நீங்கள் இந்த ஏனோக்கையோ அல்லது அவனது பேரிலுள்ள பட்டணத்தையோ காண முடியாது. இதுதான் ஒளியில் நடக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். யாரேத்தினுடைய மகனாகிய ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சிலர் கூறலாம், என்னுடைய வேலை பளு காரணமாக, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் காரணமாக என்னால் தேவனோடு அதிக நேரம் செலவிட முடியவில்லை என்று. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஒளியை அறிந்திருந்தான். ஒளி அவனோடு இருக்கையில் அவன் ஒளியை விட்டு விலகவில்லை. குடும்ப வாழ்விலும் ஒளியை விடாதவனாக ஒளியிலே நடந்தான். மற்ற ஏனோக்கு அந்த ஒளியை அறியாததினால் அவன் பேரிலே பட்டணமே இருந்தாலும் அறியப்படாமல் போனான். எனக்கன்பானவர்களே, ஒளி நம்மோடு இருக்கையில் நாமும் ஏனோக்கை போல அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 21 இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். எனவே ரோமர் 13:12 கூறுவது போல அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுவோம். கொலேசையர் 1:12 படி ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கின தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.